ஓம் சாந்தி. 12/2/2026. இனிமையான குழந்தைகளே, இது இறுதி நேரமாகும். ராவணன் அனைவரையும் சுடுகாட்டு பிணங்களாக ஆக்கிவிட்டான். தந்தை ஞான அமிர்த மழையை பொழிந்து உடன் அழைத்து செல்வார். கேள்வி: சிவபாபா கள்ளம் கபடமற்ற கருவூலம் என ஏன் சொல்லப்படுகின்றார்? பதில்: ஏனெனில் கள்ளம் கபடமற்ற சிவன் வரும்போது விலை மாதர்கள், அகல்யாக்கள், கூனிகள் முதலானவர்களுக்கும் கூட நன்மை செய்து உலகின் எஜமானனாக ஆக்கிவிடுகின்றார். அவர் வருவதும் கூட பாருங்கள், பதீதமான உலகில் மற்றும் பதீதமான ஷரீரத்தில் என்போது அவர் கள்ளம் கபடமற்றவர் அல்லவா? கள்ளம் கபடமற்ற தந்தையின் வழி. இனிமையான குழந்தைகளே, இப்போது அமிர்தத்தை குடியுங்கள். விகாரங்கள் என்னும் விஷத்தை விட்டுவிடுங்கள். பாடல்: தூர தேசத்தில் வசிப்பவரே. ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகள், பாடலை கேட்டீர்கள். அதாவது ஆத்மாக்கள் ஷரீரத்தின் காதுகள் எனும் கர்ம இந்திரியங்களின் மூலம் பாடலை கேட்டீர்கள். தூர தேசத்து பிரயாணி வருகின்றார். நீங்களும் கூட பிரயாணிகள் தானே? மனித ஆத்மாக்கள் அனைவரும் பிரயாணிகள் ஆவர். ஆத்மாக்களின் வீடு என எதுவும் கிடையாது. ஆத்மா நிராகாரமாக உள்ளது. நிராகார உலகத்தில் வசிக்கக்கூடிய நிராகாரி ஆத்மாக்கள். அது நிராகார ஆத்மாக்களின் வீடு. ஆத்மாக்களின் தேசம் அல்லது உலகம் என்று சொல்லப்படுகிறது. இது ஜீவ ஆத்மாக்களின் தேசம் எனப்படுகிறது. அது ஆத்மாக்களின் தேசம். பிறகு ஆத்மாக்கள் இங்கே வந்து ஷரீரத்தில் பிரவேசம் செய்யும் போது நிராகாரத்திலிருந்து சாக்காரமாக ஆகிவிடுகின்றன. ஆத்மாவுக்கு உருவம் எதுவும் கிடையாது என்பதல்ல. ரூபமும் உண்டு, பெயரும் உண்டு. இவ்வளவு சிறிய ஆத்மா இந்த ஷரீரத்தின் மூலம் எவ்வளவு நடிப்பை நடிக்கிறது. ஒவ்வொரு ஆத்மாவிற்குள்ளும் நடிப்பதற்கான எவ்வளவு நடிப்பு பதிவாகியுள்ளது. ஒளி நாடா ரெக்கார்ட் ஒரு முறை பதிவாகி விடுகிறது. பிறகு எத்தனை முறை போட்டாலும் அதேதான் மீண்டும் ஒளிபரப்பாகும். அதுபோல ஆத்மாவும் கூட இந்த ஷரீரத்திற்குள் இருக்கும் ரெக்கார்டு போன்றது. அதில் 84 பிறவிகளின் நடிப்பு பதிவாகி உள்ளது. தந்தை நிராகாரியாக இருப்பது போல ஆத்மாவும் கூட நிராகாரியாக இருக்கிறது. சாஸ்திரங்களில் அங்கங்கே அது பெயர் உருவத்திற்கு அப்பாற்பட்டது என எழுதப்பட்டு உள்ளது. ஆனால் பெயர் உருவத்திற்கு அப்பாற்பட்ட பொருள் என்பது எதுவும் கிடையாது. ஆகாயம் துருவமாகும். பெயர் ஆகாயம் என உள்ளதல்லவா? பெயரற்ற பொருள் எதுவும் கிடையாது. பரம்பிதா பரமாத்மா என மனிதர்கள் சொல்கின்றனர். இப்போது தூர தேசத்தில் அனைத்து ஆத்மாக்களும் வசிக்கின்றன. இது சாக்கார மனிதர்கள் வாழும் உலகமாகும். இதில் 2 ராஜ்யங்கள் நடக்கின்றன. ராம ராஜ்யம் மற்றும் ராவண ராஜ்யம். அரை கல்பம் ராம ராஜ்யம் மற்றும் அரை கல்பம் ராவண ராஜ்யம். தந்தை ஒருபோதும் குழந்தைகளுக்காக துக்கத்தின் ராஜ்யத்தை உருவாக்க மாட்டார். இறைவன்தான் துக்கமும் சுகமும் கொடுக்கிறார் என சொல்கின்றனர். நான் ஒருபோதும் குழந்தைகளுக்கு துக்கத்தை கொடுப்பதில்லை என தந்தை புரிய வைக்கின்றார். என்னுடைய பெயரே துக்கத்தை நீக்கி சுகம் கொடுப்பவர் என்பதாகும். இது மனிதர்களின் தவறாகும். ஈஸ்வரன் ஒருபோதும் துக்கத்தை கொடுக்க மாட்டார். இந்த சமயத்தில் இருப்பதே துக்கதாமமாகும். அரை கல்ப காலம் ராவண ராஜ்யத்தில் துக்கமே துக்கம்தான் கிடைக்கிறது. சுகம் துளி அளவும் இருப்பதில்லை. சுகத்தில் பிறகு துக்கமே இருக்காது. தந்தை சொர்க்கத்தை படைக்கின்றார்.
இப்போது நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கிறீர்கள். இதனை புதிய உலகம் என யாரும் சொல்ல மாட்டார்கள். புதிய உலகத்தின் பெயரே சத்யுகமாகும். அதுவே பிறகு பழையதாக ஆகிறது. அப்போது அது கலியுகம் என சொல்லப்படுகிறது. பிறகு புதிய பொருள் நன்றாகவும் பழைய பொருள் கெட்டுவிட்டதாகவும் தெரிகிறது எனும்போது பழைய பொருள் அழிக்கப்படுகிறது. மனிதர்கள் விஷத்தையே சுகம் என்று நினைக்கின்றனர். அமிர்தத்தை விடுத்து விஷத்தை ஏன் உண்ண வேண்டும் எனவும் பாடப்படுகிறது. உங்கள் வருகையால் அனைவருக்கும் நன்மை என சொல்கின்றனர். நீங்கள் வந்து எதை செய்கிறீர்களோ அதனால் நன்மைதான் நடக்கும். இல்லாவிட்டால் ராவண ராஜ்யத்தில் மனிதர்கள் கெட்ட காரியத்தை தான் செய்வார்கள். குரு நானக் வந்து 500 வருடங்கள் ஆகியுள்ளன. மீண்டும் எப்போது வருவார் என்பது உங்களுக்கு தெரியும். அவருடைய ஆத்மா ஜோதியோடு ஜோதியாக ஐக்கியமாகிவிட்டது என அவர்கள் சொல்வார்கள். நீங்கள் சொல்வீர்கள், இப்போதிலிருந்து 4500 வருடங்களுக்கு பிறகு குருநானக் வருவார். உங்களின் புத்தியில் முழு உலகத்தின் வரலாறு புவியியலின் சக்கரம் சுற்றியபடி இருக்கும். இந்த சமயத்தில் அனைவரும் தமோ பிரதானமாக உள்ளனர். இது கடைசி காலம் எனப்படுகிறது. அனைத்து மனிதர்களும் இறந்து விட்டது போல உள்ளனர். அனைவரின் ஜோதியும் அணைந்து விட்டுள்ளது. தந்தை அனைவரையும் எழுப்புவதற்காக வந்துள்ளார். காம சிதையில் அமர்ந்து பஸ்பமாகியுள்ள குழந்தைகளின் மீது ஞான அமிர்த மழையை பொழிந்து எழுப்பி உடன் அழைத்து செல்வார். மாயையாகிய ராவணன் காம சிதையில் அமர்த்தி சுடுகாட்டு பிணங்களாக ஆக்கிவிட்டான். அனைவரும் உறங்கிவிட்டனர். இப்போது தந்தை அமிர்தத்தை கொடுக்கின்றார். இப்போது ஞான அமிர்தம் என்பது எங்கே? அந்த கங்கை தண்ணீர் எங்கே? சீக்கியர்கள் திருவிழா நாட்களில் மிகவும் ஆரவாரத்துடன் குளத்தை சுத்தப்படுத்துகின்றனர். மண்ணை வெளியேற்றுகிறார்கள். ஆகையால் அதன் பெயரையே அமிர்தசரஸ் என வைத்துள்ளனர். அமிர்தத்தின் குளம். குருநானக் கூட தந்தையை மகிமை செய்துள்ளார். ஏக் ஓங்கார் சத்நாம். அவர் எப்போதும் சத்தியத்தை உரைப்பவர் என அவர் சொல்லியிருக்கிறார். சத்திய நாராயணனின் கதை உள்ளது அல்லவா? மனிதர்கள் பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு கதைகளை கேட்டபடி வந்தனர். அமரக்கதை, 3வது கண்ணின் கதை, சங்கரர் பார்வதிக்கு கதை சொன்னார் என சொல்கின்றனர். அவரோ சூட்சும வதனத்தில் இருப்பவர். பிறகு அங்கே என்ன கதையை சொன்னார்? இந்த அனைத்து விஷயங்களையும் தந்தை வந்து புரிய வைக்கின்றார். உண்மையில் உங்களுக்கு அமர கதை சொல்லி அமர உலகத்திற்கு அழைத்து செல்வதற்காக நான் வந்துள்ளேன். மரண உலகத்திலிருந்து அமர உலகத்திற்கு அழைத்து செல்கிறேன். மற்றபடி சூக்ஷ்ம வதனத்தில் பார்வதி என்ன குற்றம் செய்தார் அவருக்கு அமர கதை சொல்வதற்கு? சாஸ்திரங்களில் பல கதைகளை எழுதிவிட்டனர். சத்திய நாராயணனின் உண்மையான கதை இல்லை. நீங்கள் எத்தனை சத்திய நாராயணனின் கதையை கேட்டிருப்பீர்கள். பிறகு யாராவது சத்திய நாராயணனாக ஆகின்றார்களா என்ன? இன்னமும் கூட கீழே இறங்கிக் கொண்டே இருக்கின்றனர். நாம் நரனிலிருந்து நாராயணன், நாரியிலிருந்து லக்ஷ்மியாக ஆகிறோம் என இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இது அமர உலகத்திற்கு செல்வதற்கான உண்மையான சத்திய நாராயணனின் கதையாகும். 3ஆம் கண்ணின் கதையாகும். ஆத்மாக்களாகிய உங்களுக்கு 3வது கண் கிடைத்துள்ளது. தந்தை புரிய வைக்கின்றார். நீங்கள் தான் மனம் வீசும் மலர்களாக பூஜைக்குரியவர்களாக இருந்தீர்கள். பிறகு 84 பிறவிகள் எடுத்து நீங்கள் தான் பூஜாரிகளாக ஆகியிருக்கிறீர்கள். ஆகையால் நீங்களே பூஜைக்குரியவர், நீங்களே பூஜாரி என பாடப்பட்டுள்ளது. நான் எப்போதும் பூஜைக்குரியவராக இருக்கிறேன் என தந்தை சொல்கின்றார். நான் வந்து உங்களை பூஜாரியிலிருந்து பூஜைக்குரியவர்களாக ஆக்குகிறேன். இது தூய்மையற்ற உலகம். சத்தியுகத்தில் பூஜைக்குரிய தூய்மையான மனிதர்கள் இருக்கின்றனர். இந்த சமயம் பூஜாரிகளான தூய்மையற்ற மனிதர்கள் இருக்கின்றனர்.
பதீத பாவன சீதாராம் என சாது சந்நியாசிகள் பாடியபடி இருக்கின்றனர். இது வார்த்தை சரியானதுதான். அனைவரும் சீதைகளாக மணமகள்களாக உள்ளனர். ராமா, வந்து எங்களை தூய்மையாக்குங்கள் என சொல்கின்றனர். அனைத்து பக்தைகளும் அழைக்கின்றனர். ஓ ராமா என கூப்பிடுவது ஆத்மாவாகும். ஓ ஆத்மா என ஆத்மா அழைக்கிறது. காந்தியடிகளும் கூட கீதையை சொல்லி முடித்தவுடன் ஓ பதீத பாவன சீதாராம் என சொல்லிக் கொண்டிருந்தார். கீதையை கிருஷ்ணர் ஒன்றும் சொல்லவில்லை என இப்போது நீங்கள் அறிவீர்கள். இறைவன் எங்கும் நிறைந்தவர் அல்ல. கீதையின் பகவான் சிவன், கிருஷ்ணர் அல்ல என பிறரிடம் கருத்தை கேளுங்கள் என்று பாபா சொல்கின்றார். முதலில் கீதையின் பகவான் என சொல்லப்படுபவர் யார் என கேளுங்கள். பகவான் என நிராகாரரை சொல்வோமா அல்லது சாக்காரத்தில் இருப்பவரையா? கிருஷ்ணரோ சாக்காரத்தில் ஷரீரத்தோடு இருப்பவர். சிவன் நிராகாரமானவர். அவர் இந்த உடலை மட்டும் கடனாக எடுக்கிறார். மற்றபடி தாயின் கர்ப்பத்தில் பிறவி எடுப்பது இல்லை. சிவனுக்கு ஷரீரம் கிடையாது. இங்கே இந்த மனித உலகத்தில் ஸ்தூல ஷரீரம் இருக்கிறது. தந்தை வந்து உண்மையான சத்திய நாராயணனின் கதையை சொல்கின்றார். தந்தையின் மகிமை பதீத் பாவனர், அனைவருக்கும் சர்க்கதி வழங்கும் வள்ளல், அனைவரையும் விடுவிப்பவர், துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுப்பவர். நல்லது. சுகம் எங்கே இருக்கும்? இங்கே இருக்க முடியாது. அடுத்த பிறவியில் பழைய உலகம் முடிந்து சொர்க்கத்தின் ஸ்தாபனை ஆகிவிடும்போது சுகம் கிடைக்கும். நல்லது. பாபா எதிலிருந்து விடுவிக்கிறார்? ராவணனின் துக்கத்திலிருந்து. இது துக்கதாமம் அல்லவா? நல்லது. பிறகு வழிகாட்டியாகவும் ஆகின்றார். இந்த ஷரீரங்கள் இங்கேயே அழிந்து விடுகின்றன. மற்றபடி ஆத்மாக்களை அழைத்து செல்கிறார். முதலில் மணமகன், பின்னால் மணமகள் செல்வார்கள். அவர் அழிவற்ற அழகான மணமகன். அனைவரையும் துக்கத்திலிருந்து விடுவித்து தூய்மையாக்கி வீட்டிற்கு அழைத்து செல்கிறார். திருமணம் முடிந்து வரும்போது முதலில் கணவர், பின்னர் மனைவி, பிறகு ஊர்வலம் நடக்கும். இப்போது உங்களின் மாலை கூட அது போலதான். முதலில் சிவபாபா மலராக இருக்கிறார். அவரை நமஸ்காரம் செய்வார்கள். பிறகு ஜோடி மணிகள் பிரம்மா, சரஸ்வதி. அதற்கு பிறகு நீங்கள் தந்தையின் உதவியாளர்களாக ஆகிறீர்கள். மலர்களாகிய சிவபாபாவின் நினைவின் மூலம்தான் நீங்கள் சூரிய வம்சத்தின் விஷ்ணுவின் மாலையாக ஆகிறீர்கள். பிரம்மா சரஸ்வதியே லக்ஷ்மி நாராயணனாக ஆகின்றனர். லக்ஷ்மி நாராயணரே பிரம்மா சரஸ்வதியாக ஆகின்றனர். இவர்கள் முயற்சி செய்தார்கள், ஆகவே பூஜிக்கப்படுகின்றனர். மாலை என்பது என்ன என்பது யாருக்கும் தெரியாது. அப்படி புரிந்து கொள்ளாமல் மாலையை உருட்டியபடியே இருக்கின்றனர். 16,108 மணிகளின் மாலையும் இருக்கிறது. பெரிய பெரிய கோவில்களில் வைக்கப்பட்டிருக்கும். பிறகு சிலர் எங்கிருந்தோ, இன்னும் சிலர் எங்கிருந்தோ, வேறெங்கிருந்தோ உருட்டத் தொடங்குவார்கள். பாபா பாம்பேயில் லக்ஷ்மி நாராயணனின் கோவிலுக்கு சென்றிருந்தார். சென்று மாலையை உருட்டிக் கொண்டிருந்தார். ராமா ராமா என ஜெபித்துக் கொண்டிருப்பார். ஏனென்றால் மலர் என்பவர் ஒரு தந்தைதான் அல்லவா? மலரைத்தான் ராமா ராமா என சொல்கின்றனர். பிறகு முழு மாலையின் மீது தலை வணங்குகின்றனர். கொஞ்சமும் ஞானம் இல்லை. கிறிஸ்தவ பாதிரிமார்கள் கூட கையில் மாலையை உருட்டியபடியே இருக்கின்றனர். யாருடைய மாலையை உருட்டுகிறீர்கள் என கேளுங்கள். அவர்களுக்கு தெரியாது. கிறிஸ்துவின் நினைவில் உருட்டுகிறோம் என சொல்வார்கள். கிறிஸ்துவின் ஆத்மா எங்குள்ளது என்பது அவர்களுக்கு தெரியாது. கிறிஸ்துவின் ஆத்மா இப்போது தமோ பிரதானமாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்களும் கூட தமோ பிரதானமாக யாசிப்பவர்களாக இருந்தீர்கள். இப்போது யாசிப்பவரில் இருந்து இளவரசனாக ஆகிறீர்கள். பாரதம் இளவரசனாக இருந்தது, இப்போது யாசிப்பவராக உள்ளது. மீண்டும் இளவரசனாக ஆகிறது. ஆக்குபவர் ஒரே ஒரு தந்தைதான். நீங்கள் மனிதனில் இருந்து இளவரசனாக ஆகிறீர்கள்.
இளவரசர்களின் கல்லூரி என ஒன்றும் இருந்தது. அங்கே இளவரசன் இளவரசிகளும் சென்று படித்துக் கொண்டிருந்தனர். நீங்கள் இங்கே படித்து 21 பிறவிகளுக்கு சொர்க்கத்தில் இளவரசன் இளவரசியாக ஆகிறீர்கள். இந்த ஸ்ரீ கிருஷ்ணர் இளவரசர் அல்லவா? அவருடைய 84 பிறவிகளின் கதை எழுதப்பட்டுள்ளது. மனிதர்களுக்கு என்ன தெரியும்? இந்த விஷயங்கள் உங்களுக்கு மட்டுமே தெரியும். பகவானினுடைய மகா வாக்கியம், அவர் அனைவரின் தந்தையாவார். நீங்கள் இறை தந்தையிடமிருந்து கேட்கிறீர்கள். அவர் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறார். அது உண்மையான கண்டம் என சொல்லப்படுகிறது. இது பொய்யான கண்டம். உண்மையான கண்டத்தை தந்தை ஸ்தாபனை செய்வார். பொய்யான கண்டத்தை ராவணன் ஸ்தாபனை செய்கிறான். ராவணனின் ரூபத்தை உருவாக்குகின்றனர். ஆனால் அதன் அர்த்தத்தை கொஞ்சமும் புரிந்து கொள்வது இல்லை. கடைசியில் ராவணன் யார் என்பதே யாருக்கும் தெரியாது. அவனை சாகடிக்கின்றனர். பிறகு மீண்டும் உயிர் தெளிந்து விடுகின்றான். உண்மையில் பெண்களின் 5 விகாரங்கள், ஆண்களின் 5 விகாரங்கள். இதற்குத்தான் ராவணன் என சொல்லப்படுகிறது. அவனை கொல்கின்றனர். ராவணனை கொன்று பிறகு தங்கத்தை கொள்ளை கொள்கின்றனர். இது முட்கள் நிறைந்த காடு என நீங்கள் அறிவீர்கள். பாம்பேயில் பபுல்நாத்தின் கோவிலும் உள்ளது. தந்தை வந்து முட்களை மலர்களாக ஆக்குகிறார். அனைவரும் ஒருவரை ஒருவர் முள்ளாக ஆகி துன்புறுத்துகின்றனர். அதாவது காம கோடாரியை வீசுகின்றனர். ஆகையால் இது முட்கள் நிறைந்த காடு என சொல்லப்படுகிறது. சத்யுகம் அல்லாவின் தோட்டம் எனப்படுகின்றது. அதே மலர்கள் முட்களாக ஆகின்றனர். பிறகு முள்ளிலிருந்து மலர்களாக ஆகின்றனர். இப்போது நீங்கள் 5 விகாரங்களின் மீது வெற்றி அடைகிறீர்கள். இந்த ராவண ராஜ்யம் விநாசம் ஆகத்தான் வேண்டும். இறுதியில் பெரிய யுத்தம் கூட நடக்கும். உண்மையிலும் உண்மையான தசரா ஆக வேண்டியுள்ளது. ராவண ராஜ்யமே முடிந்துவிடும். பிறகு நீங்கள் இலங்கையை கொள்ளை கொள்வீர்கள். உங்களுக்கு தங்கத்தால் ஆன மாளிகைகள் கிடைத்துவிடும். இப்போது நீங்கள் ராவணனின் மீது வெற்றியடைந்து சொர்க்கத்தின் எஜமானர்களாக ஆகிறீர்கள். பாபா முழு உலகின் ராஜ்ய பாக்கியத்தை கொடுக்கிறார். ஆகையால் இவர் கள்ளம் கபடமற்ற கருவூலம், அதாவது சிவபாபா போலா பண்டாரி என சொல்லப்படுகின்றார். விலை மாதர்கள், அகலிகைகள், பூணிகள் போன்றவர்கள் என அனைவரையும் தந்தை உலகத்தின் எஜமானர்களாக ஆக்கிவிடுகிறார். எவ்வளவு கள்ளம் கபடமற்றவர்! வருவதும் கூட தூய்மையற்ற உலகத்தில், தூய்மையற்ற சரீரத்தில்தான். மற்றபடி யார் சொர்க்கத்திற்கு தகுதி வாய்ந்தவர்கள் இல்லையோ அவர்கள் விஷத்தை குடிப்பதை நிறுத்துவதில்லை. குழந்தைகளே, இந்த கடைசி பிறவியில் தூய்மை அடையுங்கள் என தந்தை சொல்கிறார். இந்த விகாரங்கள் உங்களை முதல் இடை கடைசி வரையும் துக்கம் மிக்கவர்களாக ஆக்கிவிடும். நீங்கள் இந்த ஒரு பிறவி விஷம் குடிப்பதை நிறுத்த முடியாதா என்ன? நான் உங்களுக்கு ஞான அமிர்தம் கொடுத்து அமரர்களாக ஆக்குகிறேன். நீங்கள் தூய்மை அடைவது இல்லை. விஷமின்றி சிகரெட், மது இல்லாமல் இருக்க முடியாதா? இலைக்கு அப்பாற்பட்ட தந்தையாகிய நான் சொல்கிறேன், குழந்தைகளே, இந்த ஒரு பிறவி தூய்மை அடைந்தீர்கள் என்றால் உங்களை சொர்க்கத்தின் எஜமானனாக ஆக்குவேன். பழைய உலகின் விநாசம், புதிய உலகின் ஸ்தாபனை செய்வது என்பது தந்தையின் காரியம்தான் ஆகும். முழு உலகையும் துக்கத்திலிருந்து விடுவித்து சுகதாமம், சாந்தி தாமத்திற்கு அழைத்து செல்ல தந்தை வந்துவிட்டார். இப்போது அனைத்து தர்மங்களும் விநாசமாகிவிடும். ஒரு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் மீண்டும் ஸ்தாபனையாகிறது. கிரந்தங்களில் கூட பரம்பிதா பரமாத்மாவை அகால மூர்த்தி என்று சொல்கின்றனர். தந்தை மகா காலன், காலனுக்கெல்லாம் காலன். அந்த காலனோ ஒருவர் இருவரை தான் அழைத்து செல்வார். நானோ அனைத்து ஆத்மாக்களையும் அழைத்து செல்வேன். ஆகையால் மகா காலன் என சொல்கின்றனர். தந்தை வந்து குழந்தைகளை
எவ்வளவு புத்திவான்களாக ஆக்குகிறார். நல்லது, இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம்: இந்த கடைசி பிறவியில் விஷத்தை தியாகம் செய்து அமிர்தத்தை குடிக்க வேண்டும். பிறரையும் குடிக்க வைக்க வேண்டும். தூய்மையாக ஆக வேண்டும். முட்களை மலர்களாக ஆக்கக்கூடிய சேவை செய்ய வேண்டும். விஷ்ணுவின் கழுத்து மாலையின் மணியாகுவதற்காக தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும். முழுமையிலும் முழுமையான உதவியாளராக ஆகி தந்தைக்கு சமமாக துக்கத்தை நீக்குபவராக ஆக வேண்டும். வரதானம்: தன்னுடைய அலௌகிக்கமான ஆன்மீக உள்ளுணர்வின் மூலமாக அனைத்து ஆத்மாக்களின் மீதும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மாஸ்டர் ஞான சூரியன் ஆகுங்கள். எப்படி எந்த ஒரு ஈர்க்கக்கூடிய பொருளும் அக்கம் பக்கம் உள்ளவர்களை தன் பால் ஈர்க்கிறதோ, எல்லோரின் கவனமும் அதன் மேல் செல்கிறதோ, எப்பொழுது உங்களுடைய உள்ளுணர்வு அலௌகிக்கமாக ஆன்மீகமானதாக இருக்குமோ, அப்பொழுது உங்களுடைய தாக்கம் அநேக ஆத்மாக்களின் மீது தானாகவே ஏற்படும். அலௌகிக்கமான உள்ளுணர்வு என்றால் விடுபட்ட மேலும் அன்பான தன்மை கொண்ட மனோநிலை ஆகும். அது தானாகவே அநேக ஆத்மாக்களை ஈர்க்கும். அப்படிப்பட்ட அலௌகிக்க சக்திசாலியான ஆத்மாக்கள் மாஸ்டர் ஞான சூரியனாக ஆகி தன்னுடைய பிரகாசத்தை நாலா புறங்களிலும் பரப்புவார்கள். ஸ்லோகன்: சதா சுய மரியாதையினுடைய ஆசனத்தில் நிலைத்து இருங்கள். அப்போது அனைத்து சக்திகளும் உங்களுடைய கட்டளைகளை ஏற்கும். அவ்யக்த சமிஞை: ஒற்றுமை மற்றும் நம்பிக்கை எனும் சிறப்புகள் மூலம் வெற்றி நிரம்பியவராக ஆகுங்கள். ஞானி ஆகுவதன் கூடவே அன்பானவராகவும் ஆகுங்கள். தனக்கான சேவை விஸ்வ சேவைக்கான ஆதாரம் ஆகும். சேவையில் வெறும் 2 சப்தங்களை நினைவில் வையுங்கள். ஒன்று, நான் கருவியாக இருக்கிறேன். இரண்டாவது, பணிவானவராக ஆகியே தீர வேண்டும். இதன் மூலம் ஒற்றுமையின் சூழ்நிலை உருவாகும். ஒருவர் மற்றவருக்கு சகயோகியாக ஆகுவீர்கள். நீ நான் என்ற கௌரவம், பெருமை என்ற மோதலின் உணர்வுகள் முடிந்து போய்விடும். ஓம் சாந்தி.